சக்தி, அம்மா. வர்றவங்களை எல்லாம் நல்லபடியா கவனிக்கிறது உன் வேலை. எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போகலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. அப்புறம் வெளியில சார்மினார் போடணும், அதுக்கான ஆளுகளை எல்லாம் வர சொல்லு. நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவற? ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இருமா. சரிடா. பூங்கொடி, நீ எங்கேயும் போயிடாத, ஏகப்பட்ட வேலை கிடக்கு. சரிம்மா. டேய், என்னடா இன்னும் அர்ச்சனாவை காணா? இல்லைன்னா நீ கோயில போய் பாத்துட்டு வாயேன் என்னன்னு. அவ கோயிலுக்கு தானே போயிருக்கா, கூட்டமா இருந்திருக்கும், அதான் போன் எடுக்காம இருக்கா. எதுக்கு நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? மா, அண்ணி வந்துட்டாங்கம்மா. அண்ணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி. அண்ணி எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அண்ணி, கங்க்ராட்ஸ் அண்ணி. வீட்டுக்கு ஒரு குட்டி பையன் வர போறான். வாழ்த்துக்கள் அண்ணி. அம்மாடி தங்கம், எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா. விஷயம் தெரிஞ்ச உடனே உங்க மாமாவை பாத்திருக்கேன்மே. இத்தனை வருஷத்துல அவர் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததை நான் பார்த்ததே இல்ல. நாம கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு லீவ் விட சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் இன்னைக்கு போனஸ் வேற கொடுக்க சொல்லிட்டாரு. இந்த மாசத்துல இருந்து எல்லாருக்கும் சம்பளத்தை ஏத்தி வேற கொடுக்க சொல்லிட்டாரு. தடபுடலா விருந்து வேற ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாரு. டேய் வெற்றி, நீ என்னடா ஓரமா வந்து நிக்கிற? போடா, போய் பக்கத்துல போய் நில்றா. அவன் முகத்துல சந்தோஷமே இல்ல பாரு. டேய், அவகிட்ட ஏதாவது சந்தோஷமா பேசுடா, பேசு. அர்ச்சனா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ச்சனா. நான் அப்பா ஆக போறேன், நீ அம்மா ஆக போற. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? அப்படிலாம் எதுவும் இல்ல. என்ன அர்ச்சனா, ஏன் இப்படி பேசுற? இந்த மாதிரி நேரத்துல நீ கோவப்படக்கூடாதுமா. இந்த மாதிரி நேரத்துல இப்ப நீ முழுகாம இருக்கேல அப்படின்னு உங்களுக்கு யாரு சொன்னா? அண்ணி, நான் தான் அண்ணி சொன்னேன். பாத்ரூம்ல பிரெக்னன்சி. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அப்படின்னா நீ முழுகாம இருக்கேன்னு அர்த்தம். விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா? நீ ஏன் கோவப்படுறேன்னே புரியல. இங்க பாருங்க, அண்ணி வந்து அவங்களே சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க. நீங்க சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணிட்டீங்க, அதான் கோவப்படுறாங்க. அப்படியாம்மா? நீ கோயிலுக்கு போயிட்டேன்னு நினைச்சுதான் அதான் அப்படி சொல்லிட்டேன். ஆமா, கோவிலுக்கு தான் போனேன். நான் அப்பவே நினைச்சேன் நீ மொத சாமி கிட்ட போய் நன்றி சொல்லதான் போயிருக்கேன்னு. நான் கும்பிட்டு வேண்டிக்க போகல, அந்த சாமியை பார்த்து நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்க போனேன். எதுக்கு இது என் வயித்துல உண்டாச்சுன்னு கேட்க போனேன். எப்படியாவது இந்த கரு தங்க கூடாது, அது இல்லாம போனோன்னு வேடிக்கை போனேன். டேய், இங்கிட்டு வாடா. என்னடி வார்த்தை பேசுற? எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, இவ்வளவு கேவலமா பேசுற? ஒரு வாரிசு கிடைக்கிறது அவளை ஈஸின்னு நினைச்சியா? நீ தாயாக போறடி, அந்த சந்தோஷம் கூட உனக்கு இல்லையா? ஏன்டி இப்படி பேசுன? எப்படி அத்த, எந்த தைரியத்துல நீங்க இத பேசுறீங்க? நான் எந்த தைரியத்துல புள்ளைய பெத்துக்க முடியும்? பொறுக்க போற குழந்தை ஆனா பெண்ணானு கூட தெரியாம எப்படி குழந்தைய நான் பெத்துப்பேன்? ஒருவேளை பொண்ணா பிறந்துட்டா
இந்த வீட்ல உள்ளவங்கள ஏத்துப்பாங்களா? ஏத்துப்பாரு அவங்க புருஷன். இவங்கள பொறுத்த வரைக்கும் குழந்தை பெத்துக்க அம்மா வேணும், கட்டிக்கிறதுக்கு பொண்டாட்டி வேணும். ஆனா நமக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்துட்டா நம்மள கேவலமா பேசுவாங்க, கேவலமா பேசுவாங்க, கழுவி கழுவி ஊத்துவாங்க. இதுதான் இந்த குடும்பத்தோட வழக்கம். ஏன் பூங்கொடிய பாருங்க, அவளுக்கும் அந்த நிலைமை தானே, உங்களுக்கும் அந்த நிலைமை தானே. ஒருவேளை எனக்கு பொன் குழந்தை பிறந்துட்டா எனக்கும் அந்த நிலைமை தானே. அது மட்டும் இல்லாம என் பொண்ணோட நிலைமையும் அதுதான். எப்படி எப்படி அத்தை நான் சந்தோஷமா இருக்க முடியும்? பொறுக்க போற குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஓகே. ஒருவேளை பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா இவங்க அதை உசுரோட விட்டுருவாங்களா? ஏன் பிள்ளைய வாழ விட்டுருவாங்களா? என்ன தைரியத்துல நான் புள்ளைய பெத்துக்க முடியும் அத்தை? எப்படி என்னால சந்தோஷமா இருக்க முடியும்? சந்தோஷமா பெத்துக்கணும் மாமி, சந்தோஷமா. அத்தை என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை எதிர்த்து பேசல, உங்களை காயப்படுத்த விரும்பல. நாளைக்கு நடக்க போற பிரச்சனைய சொல்லிட்டு இருக்க. எனக்கு நினைச்சு பார்த்தாலே என் மனசெல்லாம் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம படபடன்னு வெடிக்குது. அத நினைச்சுதான் அத்தை என்னால. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அத்தை. இன்னொரு பூங்கொடி இந்த வீட்டுக்கு வேண்டாம். போதும் போதும், தயவு செஞ்சு இன்னொரு பூங்கொடி இந்த வீட்டுக்கு வர வேண்டாம். அதுக்காக இவங்கள மாதிரியும் அவங்கள மாதிரியும் எனக்கு பொன் குழந்தை பிறக்க கூடாதுன்னு ஆசைலாம் இல்ல. அப்படி பிறந்துச்சுனாலும் நான் அத ராணி மாதிரி வளர்ப்பேன், ஆசை ஆசையா பாத்துப்பேன். ஆனா நான் பாத்துக்கிறத நினைச்சு இவங்கெல்லாம் நிம்மதியா விடுவாங்களான்னு தான் என் கேள்வி. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அத்தை. உங்களை நான் அம்மாவா தான் பாக்குறேன், நீங்களும் என்ன மகளா தான் பாக்குறீங்க. ஆனா என்ன மன்னிச்சிடுங்க அத்தை.